இன்றைக்கி நம்ம VBAல ஒரு செல்லில் இருக்க பர்டிகுலர் நம்பரை வந்து எப்படி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டெவலப்பர் டேப் போயிட்டு விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு மாடியூல் ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாடியூலில் வந்து நான் வந்து இப்போ ஒரு சப் ரொட்டீன் வந்து ஒன்று டிக்ளேர் பண்ண போகிறேன். அந்த சப் ரொட்டீன் வந்து இன்க்ரீஸ். அதை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் லைன் கோடிங்கில் ஒரு செல்லில் இருக்க பர்டிகுலர் நம்பரை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அண்ட் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஒரு சப் ரொட்டீன் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன், இன்க்ரீஸ் அப்படின்னு. இதில் ஒரு சிங்கிள் லைன் கோட் தான். அது வந்து ரேஞ்ச் அந்த செல்லோட நம்பர் A1ல் இருக்க வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதான் ரேஞ்ச் A1ன்றது ரேஞ்சுன்றது வந்து VBAல வந்து அந்த செல்லோட ரெஃபரன்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரேஞ்ச் A1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு ரேஞ்ச் A1 டாட் வேல்யூவாக இருந்தால் +1 இன்க்ரீஸ் பண்ண. ரேஞ்ச் A1ல் 1 இருக்குது அப்படின்னா 1 ஈக்குவல் டு 1 இருந்தால் 1 ஆட் பண்ணு. ஸோ 2 ஈக்குவல் டு 2 இருந்தால் 1 ஆட் பண்ணு. இதுதான் இதோட கான்செப்ட். இந்த சேம் ப்ரொசீஜர் தான் நான் டிக்ரீஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறேன். +1க்கு பதில் -1 போட போகிறேன், அவ்வளோதான். ஸோ -1 போடுறப்ப அந்த செல் A1ல் இருக்க வேல்யூக்கு ஈக்குவலாக செல் A1ல் இருக்க வேல்யூ இருந்தால் -1, 1 + 1 இருந்துச்சுன்னா -1, 0 ஆகிடும். இதுதான் டிக்ரீஸ். ரேஞ்ச் A1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு ரேஞ்ச் A1 டாட் வேல்யூவாக இருந்தால் -1. ஓகே, இப்போ நம்ம எக்ஸலில் போய் 2 கமாண்ட் பட்டன் வச்சு ப்ளேஸ் பண்ணி எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ போயிட்டு இன்சர்ட்டில் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் ஒரு கமாண்ட் பட்டன் எடுக்கிறேன். இந்த கமாண்ட் பட்டன் பேஸ்ட் பண்ணோடனே மேக்ரோ கேட்கும். ஸோ நான் இன்க்ரீஸ் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் சேம் அந்த கமாண்ட் பட்டனை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு கமாண்ட் பட்டன் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் டிக்ரீஸ்னு இப்போ ரீநேம் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேக்ரோவும் அசைன் பண்ணுறேன். டிக்ரீஸை வந்து நான் இப்போ அசைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் பட்டனை எடிட் பண்ணி இன்க்ரீஸ்னு கொடுக்குறேன். அதுக்கு மேக்ரோ அசைன் பண்ணியாச்சு. இருந்தாலும் நான் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் நான் இப்போ அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு A1ல் இருக்க வேல்யூ இப்போ A1ல் வந்து 0 நல் வேல்யூ. ஸோ அந்த நல் வேல்யூ வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகணும். 0 to 0னா அது 1 ஆகணும். ஸோ நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டை. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெசன்லேருந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை.